ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுதான் நம்ம கொண்ட ஜடப்புறா. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இதிலேருந்து வார குஞ்சுகள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. வேறு கலரே கிடையாது. ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தது தான். சூம் கூட பண்ணலை. நம்ம புறாக்கள் எங்கேயும் அசைவம் செய்யாது. நமக்கு ஏத்தால இருக்குது. ஜம்முண்டு அரிசி போட்டாலும் சரி, பருப்பு போட்டாலும் சரி, எது போட்டாலும் கைக்குள்ளே நிற்கும். நல்ல ஒரு ஜோடி. அதேமாதிரி பட்டா இதில் நான் ஃபுல்லாகவே கர்ணப்புறாவை தான் மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கேன். இதில் உள்ள முட்டையை இதில் வைக்கிறது இல்லை. இன்னும் நமக்கு கர்ணப்புறாவை அதிகமாக படுத்தணும்னா இது நல்ல ஒரு பேர். அதாவது ஜோடி குஞ்சு வளர்க்கையில் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொண்ட ஜடை ஜோடி அப்படின்னு சொன்னாலே குஞ்சு எப்படி வளர்க்குதோ என்னன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் நம்ம கொண்ட ஜடை ஃபஸ்ட்டு கிளாஸாக குஞ்சு இறக்கும். சரியான ஜோடி. அதனால தான் அந்த ஜோடியை நம்ம கிளியர் பண்ணி போட்டோம். எப்போவுமே ஃபேன்சி ஐட்டம் போட்டாலே நோய் உடனே வந்துடும் நம்ம குண்டுக்கு. ஆனால் இந்த புறாக்கள் இப்போ ரொம்பவே பரவாயில்ல. ரெண்டுமே நமக்கு வேத்தா வந்த புறா தான். அப்படியே நம்ம வீட்டிலே ஜோடி சேர்ந்து இப்போ நம்ம வீட்டிலே தான் இருக்குது. நம்ம வீட்டில் நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்கிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு வாட்டியுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும். உடனே முட்டை விட்டு உடனே குஞ்சு பறிக்கும். அதான் இதோட ஸ்பெஷலிட்டி. கரெக்டாக ஒரு மாதத்தில் முட்டை விட்டுச்சுன்னா அந்த குஞ்சு வெளியே வர்றதுக்குள்ளாடி அடுத்த ஜோடி சேர்ந்து உடனே முட்டை விட ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல புறா. இதில் ஆண் புறா இது பெண் புறா எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அழகாக சிம்பிளாக இருக்குது. ரெண்டுமே வேறு லெவல் புறா. வேறு லெவல் புறான்னு சொன்னால் நல்லா வைப்பு எடுக்குது. நான் இந்த மாதிரி கொண்ட புறாவில் இந்த மாதிரி வைப்பு எடுக்கிற புறாவை நான் பார்த்ததில்லை. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.